ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கித்திகா விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை தான் இப்போ செய்ய போகிறேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான இப்போ மார்னிங் தான் காலையில் எழுந்திருக்கேன் சீக்கிரமாக. இப்போ பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக இப்போ மார்னிங்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ மஞ்சள் தண்ணியெலாம் தெளித்து வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து இப்போது கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள். மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டோன்னா நம்ம ரொம்ப நல்லது விசேஷம். அதனால தான் அந்த மஞ்சள் தண்ணியில் வந்து நான் எப்போவுமே பிரம்ம முகூர்த்த டயத்தில் அந்த இது தெளிக்கிறேன். இப்போது வாசலில் வைக்கிற விளக்கு பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நிலப்படியில் வைக்கிற விளக்கு, இந்த 2 விளக்கும் ஃபஸ்ட்டு அந்த வாசல்லேருந்து தான் நம்ம விளக்கு வந்து வச்சுட்டு வரணும். அதனால் ஃபஸ்ட்டு வாசலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து அந்த அகல் விளக்கெல்லாம் இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வாசலில் நம்ம இதை வச்சுட்டு இப்போ அடுத்தது அகல் விளக்கெல்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றது இது போல் இதில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ பார்த்திங்கன்னா வாசலில் வந்து நிலப்படியில் விளக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். 2 சைடும் விளக்கு வைக்கணும். 2 சைடும் விளக்கு வச்சு இப்போது கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களால் கோலம் போட முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து விளக்கு மட்டும் ஏற்றினாலும் பிரச்சனை கிடையாது ஒன்றும். இப்போ விளக்கு 6 அகல் விளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வெள்ளி விளக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வெள்ளி விளக்கும் அகல் விளக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடி நாளே நீங்கள் வந்து எல்லாமே இந்த விளக்கெல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செய்யும் போது ஈஸி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது பூ வந்து கிடச்சிது. சாமந்தி பூ தான் இப்போது எல்லாம் சாமிக்கு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தட்டில். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் திரியெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து காலங்காத்தால் இந்த நம்ம 4லேருந்து 5:30க்குள்ளே இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தம் டயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு நடக்குன்றது தான் இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் விளக்கு ஏற்றினோம்னா அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு நடக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் துளசி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். அகல் விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் வச்சுருக்கேன் இதில். இப்போ இந்த கல் பார்த்திங்கன்னா அந்த கல்லும் நான் பூஜைக்கு எல்லா பூஜையிலையும் வைக்கிறேன் இல்லையா, அந்த கல்லை தான் நான் வந்து இதில் வச்சுருக்கேன். இது வந்து பூஜை சாமான் கடையில் எல்லா இடத்துலையும் இந்த கல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் அது வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷம். இப்போது பார்த்திங்கனாலே தெரியும் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் பாருங்கள். காலங்காத்தால் மார்னிங் நான் இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம ஊதுவத்தி காமிச்சிடலாம். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ்னால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ ஃபுல்லாக ஊதுவத்தி எல்லாம் எல்லா இடமும் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நீங்கள் காலங்காத்தால் எழுந்து நம்ம வாசலில் நம்மளால் கோலம் போட முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி காலையில் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு நம்மளால் என்ன ஸ்லோகம் முடியுதோ அந்த ஸ்லோகம் வந்து சொல்லிவிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்கும். அதுதான் இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்றது சொல்கிறாங்க. நம்ம வந்து அந்த டயத்தில் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்குன்றது தான் அதோட பலன்கள், சிறப்புகள் எல்லாமே. அதனால தான் அந்த மார்னிங் காலங்காத்தால ஏன்னா நம்ம நார்மலாகவே விளக்கு ஏற்றுறது வந்து எப்போவுமே விளக்கு ஏற்றுவோம் எல்லாருமே. அது வந்து வேறு மாதிரி. இது வந்து பிரம்ம முகூர்த்தம் டயன்றது அந்த 4 to 5:30 தான் அந்த பிரம்ம முகூர்த்தனே. அந்த டயத்தில் நம்ம வந்து விளக்கு ஏற்றி நம்ம செஞ்சோம்னா அதோட பலன் வந்து அது வேறு மாதிரி அது. அதனால தான் அந்த டயத்தில் நம்ம வந்து விளக்கு ஏற்றணும். இது வந்து நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தம் விளக்கு பூஜை வந்து நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லக்ஷ்மி ஸ்லோகம் இருக்குது இல்லையா, நான் ஆல்ரெடி இது வீடியோலேயே நான் இதோட ஸ்லோகத்தோட இதெல்லாம் நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த ஸ்லோகம் தான் நான் வந்து இப்போது ஃபுல்லாக சொல்கிறேன் நான். இப்போது ஃபுல்லாக வந்து நம்ம கற்பூரம் காமிச்சிடலாம். எல்லா இடத்துலையும் இப்போது கற்பூரம் காமிச்சிடலாம். நிலவாசல், நிலப்படி எல்லா இடத்துலையும் கற்பூரம் காமிச்சோம்னா ரொம்ப நல்லது. அதனால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இப்போது கற்பூரம் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இது நான் வந்து வாரம் நான் வந்து சனிக்கிழமையிலே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் செய்கிறேன். நீங்கள் வந்து என்னைக்கு செய்யணுன்ட்டுலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்றைக்கு வேணால் இந்த
பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யலாம். நம்ம டைம் மட்டும் அந்த டயத்தில் நம்ம வந்து விளக்கேற்றணும். அதுதான் அந்த இதோட இது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அடை மாவு தான் நைட்டு செஞ்ச அடை மாவு பேலன்ஸ் இருந்து சரி அடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது சட்னி தொட்டுக்க வந்து இந்த சட்னி செஞ்சுருக்கேன். அடையும் சட்னி தான் எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா. வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கஎனக்கு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணினா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்ன இது வந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வேறு என்ன டவுட்ஸ், என்ன பூஜைக்கான டவுட்ஸ், எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதில் ரிப்பேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.